உண்மை என்பது எப்பொழுது தெரியும்? எப்பொழுது தெரியும்? நம் வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது தானே தெரியும். வெறும் வாசித்து கடப்பதனால் அல்ல. இதை வாசிப்பதனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்றைய நாளை நான் கழிப்பதற்கு இந்த வாசிப்பு எனக்கு துணை புரிகிறதா? என் அன்றாட வாழ்க்கையில் இது எனக்கு அப்ளிகபிளா இருக்குதா? இல்லைன்னா 2000 வருஷத்துக்கு முன்னால வந்தது இல்லையா, அந்த மக்களுக்கானது மட்டுமா? இல்லை, இது இந்த காலம் அல்ல. நீங்கள் எல்லாம் நம்புகிறீர்களே, கிறிஸ்து வருகின்ற வரைக்கும் நாம் எல்லோருக்குமான ஒரு பொதுமறை நூலாக இது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை வாசிப்பதற்கு எந்த மதத்தையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற கொள்கையிலே பிடிப்பாக இருப்பவள் நான். ஏனென்றால் விசுவாசத்தை கடந்து இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பேருண்மைகளை, வாழ்க்கையின் ரகசியங்களை நான் வாசிக்கின்ற பொழுது மெய் சிலிர்த்து போகிறேன். இது மதம் பரப்புவதற்கான பேச்சே கிடையாது. நான் ஒன்றை வாசிக்கிறேன் பாருங்க. ஃபெய்த்ங்கிறது வேற, ட்ரூத்ங்கிறது வேறன்னு சொன்னா இப்ப புரிஞ்சுக்கோங்க. கல்வி என்பது வேறு, அறிவு என்பது வேறு. சரி, ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்றேன். படிப்பு என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, அறிவு என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. இது கரெக்டா உள்ள போச்சுன்னா இது என்ன பண்ணும்னா உள்ள இருக்க அறிவை வெளியில கொண்டு வரும். அதுக்குதான் படிப்பு. உதாரணத்துக்கு சொல்றேன். வீட்டுல மோட்டர் இருக்கா? ஸ்டக் ஆயிடுமா? ஆகும். அப்பா என்ன பண்ணுவார்? அப்படியே அதுக்கு மேல தண்ணி ஊத்தினா பத்தி எரியும். என்ன பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் கார்க்கட் திறந்து சொம்பு தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துவாரா? ஊத்தி என்ன பண்ணுவார்? ப்ரெஷர் கொடுப்பாரா? ப்ரெஷர் கொடுத்துட்டு மோட்டர் போட்டுருவார். மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு தண்ணி ஊத்துவார். ப்ரெஷர் கொடுத்து மோட்டர் போடுவார். அப்ப என்ன ஆகும்? குபு குபு குபுன்னு தண்ணி கையில அடிக்கும். அடிக்கும் போது என்ன ஆகும்? அந்த தண்ணி வெளியில கொட்டும். அப்புறம் அப்பா என்ன பண்ணுவார்? டக்குன்னு கார்க்கு எடுத்து, நான் சொல்றேன் பாருங்க, படிக்கிற படிப்பு போடுற சொம்பு மாதிரி எங்கேயோ ஸ்டக் ஆயிட்டோம். சொம்பு தண்ணி போடுறோம். அது முதல்ல போட்ட தண்ணி வெளியில வரும். அந்த தண்ணி என்ன பண்ணும்? உள்ள இருக்கக்கூடிய ஊற்றை வெளியில் கொட்டும். இதுதான் வேதம் செய்யும்.